ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல புருஷன், அதாவது ஒரு உண்மையான அன்புள்ள ஒரு கணவனாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அக்கா என்னோடய புருஷன் என்கிட்ட பாசமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, அன்புனாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, வாழ்க்கை இப்படியே போயிருமா, லைஃபே ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி இருக்குக்கா அப்படின்னு அவங்களுக்காகவும் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய 150% பெண்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் அமைய மாட்டாங்க. ஸோ என்னோடய வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அழகான வாழ்க்கையை வாழுங்க. சரியா? வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்க. கடவுள் நமக்குன்னு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தான் மனைவி அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இன்றைக்கி ஒரு 10 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹஸ்பண்டுக்கு மட்டும் சொல்லித்தாரேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லா புருஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளை நம்பி எல்லாரையுமே விட்டுட்டு வந்தவா, நமக்காக நம்மளை நம்பி வந்தவா தான் நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த பொண்டாட்டிக்காகவும் எந்த புருஷனும் தன்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை விட்டுட்டு தனியாக வரப்போகிறது கிடையாது. ஆனால் பெண்ணாக படைக்கப்பட்டவங்க எப்படின்னா, அத்தனை உறவுகளையும் இழந்துட்டு தான் புதுசாக கிடச்ச புருஷன் அப்படிங்கிற ஒரு உறவை மட்டும் நம்பி எல்லாரும் இழந்துட்டு நீங்கள் மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பி வரோம். புரியுதா? அந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நல்ல உண்மையான அன்பு இருக்கவங்க உணர்ந்தாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டையே வராது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஏன்னா எங்கள் தெருவுலேயுமே அப்படி தான் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்னென்னா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறது. ஆனால் இத்தனைக்கும் அந்த அக்கா வெளியில் யார்கிட்டேயும் கூட பேசக்கூட மாட்டாங்க. அதை அந்த அண்ணனோட ஒரு இயற்கை கேரக்டராக என்னமான்னு எனக்கு தெரியாது. அந்த அக்கா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி என்ன சந்தேகப்படுறாங்க, நான் சும்மா செல்லெடுத்து நோன்னாலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னு. சந்தேகம் அப்படின்னு ஒன்று வந்த பிறகு அந்த லைஃப்பில் சந்தோஷம் நிலைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிலைக்காதுங்க. நீங்கள் உங்களை நம்பி வந்தவங்க உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பொண்டாட்டியை பற்றி உங்களுக்கு தான் முழுசாக தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க இன்னொரு ஆண்கள் கூட பழகுனாங்க, பேசுனாங்க, தப்பாக போனாங்கன்னா நீங்கள் சந்தேகப்படுங்க. சும்மா தொட்ட விஷயத்துக்கெல்லாம் அவள் அப்படி தான், இவள் இப்படி தான் அப்படின்னு நீங்களே ஒரு பட்டத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் உங்களோட சந்தேகம் உண்மையாகவே மாறிடும். எவ்வளவு தான் ஒரு மனசை தாங்குங்க, நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பெண்ணோட மனசு எப்படி ஆகும், நம்ம புருஷனுக்கு வேறு வேலையே இல்லை, நம்ம நல்லா இருக்கும்போதே நம்மளை சந்தேகப்பட்டவன் தானே, அப்போ நம்ம அந்த சந்தேகப்படியே நம்ம நடந்துக்கிட்டால் என்ன அப்படின்னு அந்த மனசு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பை வெறுத்து இன்னொரு ஆணை தேடும். அதுக்கு மூல காரணமாக வழி கொடுக்கறது யார்? நீங்கள் தானேங்க. அப்போது தப்பை உருவாக்குற ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது நீங்கள் தான். புரியுதா? தப்பே பண்ணாத பெண்ணை நீங்கள் சந்தேகப்பட்டதுனால தான். முடிஞ்ச வரை யாரையுமே சந்தேகப்படாதீங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம புருஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாருங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் குடிக்காத புருஷன்னு யாரையுமே சொல்ல முடியாது. வெளியில் பார்க்க எவ்வளவு தான் தங்கம் மாதிரி தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் லட்சணம் அப்படின்னு. எல்லாருமே தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வெளியில் 4 பேருக்கு தெரிஞ்ச முறையிலையோ குடிக்கிறாங்க, வாய் ஃபுல்லாக பாக்கு போடுறாங்க, புகையில போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுற கேரக்டரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாங்க. அதே நீங்கள் பண்ணக்கூடிய அதே தப்பை நாங்கள் பண்ணால் நீங்கள் பொறுத்துக்குவீங்களா? நாங்களும் அதே மாதிரி குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு வாய் நிறைய எப்பவும் புகையில போட்டு போட்டு துப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அசிங்கம் பண்ணி போட்டுக்கிட்டு இப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமாங்க? பிடிக்காதுலாம். அப்போ ஒரு பெண் மட்டும் எப்பவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், குளிச்சு எடுத்து லட்சுமி கடாட்சமாக இருக்கணும், அம்சமாக இருக்கணும், அழகு தேவதையாக இருக்கணும், நமக்கு மட்டும்தான் சுமாரான பொண்டாட்டி, அடுத்தவனுக்கு சூப்பர் பொண்டாட்டி அப்படின்லாம் உங்களுக்கு கவலைப்பட தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் முதல்ல ஒரு பெண் முன்னாடி ஒரு சிறந்த ஆண்மகனாக இருக்கீங்களா அப்படிங்கிறத உணருங்க. நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு முதல்ல பிடிச்ச புருஷனாக இருங்க, அதுக்கப்புறம் சமுதாயத்தை பற்றி யோசிங்க. ஓகேவா? முடிஞ்ச வரை இந்த கெட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணாதீங்க. அது ஒரு கெட்ட பழக்கம்தான். என்ன ஒன்று, நம்ம ஒரு 60-70 வயசு வரை நல்லா இருப்போம்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே குடிக்கிறது, இந்த புகையில போடுறதெல்லாம் வாயில் கேன்சர் வரும். போடும்போது சுகமாக தாங்க இருக்கும், நோய் வந்தப்புறம் பாருங்கள் எந்த பொண்டாட்டியும் கிட்டேருந்து பார்க்குறதுக்கு அருவருப்பு படுவாங்க. குடிச்சு கிட்னியே நீங்கள் ஃபெயிலியர் ஆக்கி வச்சுருவீங்க. புகையில போட்டு வாயில் கேன்சர் வந்துடும். கேன்சர் வாய் கேன்சர் எங்கள் ஊரில் இறந்த ஒரு தாத்தா இருக்காங்க, வயசு 55 தான். சின்ன வயசில் தானங்க இறந்துருக்காங்க. வாழக்கூடிய
வாழ்க்கையை இப்படி புகையில கூடயும் அந்த பிராந்தி பாட்டில் கூடயும் நீங்கள் வந்து சுகமாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய தப்பான பழக்கம், மாற்றிக்கோங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளவு தான் உங்கள் பொண்டாட்டி மேலே பாசமாக இருந்து அன்பாக இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டிக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் உண்டுலாங்க. அப்போ எல்லாருக்குமே தனிப்பட்ட விஷயங்கள் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாமல் அவங்க ஃபோன் எடுத்து நோண்டக்கூடாது. ஏன்னா உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேட்காம அவங்க ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இவ யார் யார்கிட்டலாம் பேசியிருக்கான்னு நீங்கள் நோண்டும் போது உங்கள் பொண்டாட்டிக்கு எப்படி தோணும்? நம்ம புருஷன் நம்மளை சந்தேகப்படுறாரோ அப்படின்னு கண்டிப்பாக தோணுங்க. புரியுதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் உன் ஃபோன் எடுத்து நோண்ட எனக்கு உரிமை இல்லையா? நான் உன் புருஷன் அப்படின்னு நீங்கள் அதட்டுவீங்க. புருஷன் தாங்க. புருஷன்னாலும் எல்லாருக்கும் ஒரு லிமிட் உண்டு. அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. புருஷன் அந்த லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்தாலே நாங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டோம். எந்த ஆண்கள்கிட்டையும் நாங்கள் கண்ட மட்டுக்கு பல்லெளிக்க மாட்டோம், கண்ணை காட்ட மாட்டோம். எதுக்கு? நீங்கள் எங்களை நல்லா வச்சுருக்கும் போது எப்படிங்க அடுத்த ஆம்பளை தூக்கி மனசுக்குள்ளே வைக்க மனசு வரும்? புரியுதா? 5வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க. காலையில் 8 மணிக்கே வேலைக்கு போயிறீங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு வரீங்க. வந்து குளிச்சோமா செல் எடுத்து நோண்டனமான்னு இல்லாமல் எந்த புருஷனாவது பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுகிறீங்களா? அப்படிப்பட்ட புருஷன் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசி நமக்கு தலைவலி தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு எப்போவும் அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த ஃபோனை நேசிக்கிற நீங்கள் பொண்டாட்டியை நேசிங்க. புரியுதா? ஃபோனே உலகம் கிடையாது. உங்களோட கடைசி காலம் வரை உங்கள் கையை பிடிச்சிட்டு வர்றது உங்கள் பொண்டாட்டி தான். உங்கள் கம்பெனியில் என்ன நடந்தது, வேலையில் யார் யார் உங்களை திட்டினாங்க, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், எல்லாமே மனசு விட்டு உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக தான் உங்களை காலையில் 8 மணிக்கு அனுப்பி விட்டுட்டு சாயந்தரம் வர்றது வரைக்கும் வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த 4 சுவத்துக்குள்ளே அந்த ஜீவன், அந்த அழகு தேவதை ஒதுங்கி கிடக்கிறா. புரியுதா? எதுக்காக? நம்ம புருஷன் 6:30க்கு வருவாரே, வந்தால் ஏதாச்சும் பேச மாட்டாரா அப்படின்னு. இது வந்து எனக்கும் ஒரு அனுபவம் தான். புரியுதா? 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய அதாவது படித்த பசங்க வந்து கெட்ட வார்த்தை போடுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த குடிக்கிறது, புகையில போடுற பசங்கள்லாம் பொண்டாட்டியை ஈஸியாக தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி கெட்ட வார்த்தை போட்டே சாகடிக்கிறீங்க. அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் போடாதீங்க. அது கேட்குறதுக்கே அசிங்கமாக இருக்குங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் வார்த்தைகள்லேருந்து தெரியும். நீங்கள் கெட்ட வார்த்தை போட்டு போட்டு ஒரு பெண்ணை சாகடிக்காதீங்க. முக்கியமாக நிறைய புருஷன் எப்படின்னா, நீ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னத்தை கொண்டு வந்தா, நகையாக போட்டிருக்காங்க, உனக்கு பணமாக கொடுத்தாங்க, வரதட்சணை கம்மியாக தந்தாங்க அப்படின்னு எப்போவோ நடந்த ஒரு சொத்து விஷயத்தை பற்றி காலங்காலமாக பெண்களை வந்து சொல்லி சொல்லி சாகடிக்காதீங்க. உங்களை நம்பி உங்களுக்கு பிடிச்சி போய் தானங்க அந்த பொண்ணை நீங்கள் கட்டியிருப்பீங்க. அந்த பொண்ணே உங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் தானங்க. அதை விடவும் அவள் கொண்டு வந்த நகையும் பணமும் உங்களுக்கு பெருசாக போச்சு. முடிஞ்சால் உங்களோட சொந்த உழைப்பில் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்து அழகு பாருங்கள். அது உங்கள் பொண்டாட்டிங்க. அப்போ நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு அப்பா அம்மா வீட்டிலே போய் அவள் பிச்சை எடுத்துகிட்டு வரணும்? 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வீட்டுக்குள்ளே சண்டை போட்டாலும், எவ்வளோ கண்ணு முன்னு தெரியாமல் உங்களுக்கு நுனி மூக்கில் கோவம் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபை வந்து கெட்ட வார்த்தை போடாதீங்க, அடிக்காதீங்க. தயவு செஞ்சு அடிக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஆம்பளத்தனத்தை நீங்கள் அவகிட்ட உங்கள் அடிப்பு மூலமாக காட்டுறீங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களோட ராத்திரி தூக்கத்துக்கான அந்த அணைப்புக்கு அவள் தாங்க விருந்தாகிறா. புரியுதா? அப்போ அணைக்கிற அந்த கை எப்படிங்க அடிக்க உங்களுக்கெல்லாம் மனசு வருது? அந்த அடிக்கிற ஒரு ஆம்பளை அடித்தா பொம்பளைக்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? பெண் அந்த நீங்கள் அடிக்கிற அடியை பட்டுட்டு அவள் அழுவா பார்த்தீங்களா? அப்போ கூட உங்கள் மனசு வந்து இறங்காதா? எத்தனை ஆம்பளைங்களை நான் பார்க்குறேன் தெரியுமா? ரோட்டில் வீட்டை விட்டு ரோட்டில் வந்தெல்லாம் தூக்கி போட்டு சவுண்டுறாங்க. இதெல்லாம் இப்போவும் இருக்குது இந்த காலத்தில். அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறேன். 8வது விஷயம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஆணோட அம்மா, உங்கள் அம்மா வந்து எந்த மாதிரி சமைச்சிருப்பாங்க, எந்த மாதிரி உங்களை வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத எப்போவும் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பேசாதீங்க. உங்கள் அம்மாங்கிற ஸ்தானம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த 25 வயசு வரைக்கும் தாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா, லைஃப்பில் இன்னும் 75 வருஷம் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தாரத்துக்கு தாரமாகவும் வரப்படுறது உங்கள் பொண்டாட்டி மட்டும்தான். அப்போது உங்கள் அம்மாவை விடையும் உங்கள் கூடயே இருந்து நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து தூக்கத்துலேயும் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறது உங்கள் பொண்டாட்டி மட்டும்தான். அப்போ அந்த பொண்டாட்டியை விடவுமாங்க உங்கள் அம்மாவுக்கு உங்களை பற்றி புரிய போகுது?
எங்கள் அம்மா சமையல் தான் நல்லா இருக்கும், உன் சமையல் சுமாராக இருக்கும். எங்கள் அம்மா அம்மியில் அரைச்சி வச்ச அமோகமாக இருக்கும், நீ வச்சிருக்கிற விஷம் மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் காயப்படுத்தாதீங்க. உங்கள் அம்மாவும் ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க தான். அவங்களோட ஆரம்ப காலத்தில் உங்கள் பொண்டாட்டி பண்ண அதே தப்புகளை தான் பண்ணியிருப்பாங்க. உங்கள் அப்பா பொறுத்துக்கிட்டு வாழலையா, அதே மாதிரி தான். எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கிட்ட தன்னோட அப்பா அம்மாவை பற்றி தூக்கி பேசாதீங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் வரும். 9வது விஷயம் பார்க்கலாமா? சண்டை போடுங்க. சண்டை போட்டால் தானேங்க தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு நாள் பேசாமல் இருந்தாலும் அந்த 24 மணி நேரம் கடந்து போகிறதுக்குள்ளே பொண்டாட்டிக்கிட்ட பேசிடுங்க. எவ்வளோ பெரிய சண்டைகள், எவ்வளோ பெரிய வார்த்தைகளை விட்டுருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்துருங்க. அதில் இருக்குங்க உங்களோட அன்போட வெளிப்பாடு. நிறைய புருஷன் எப்படி தெரியுமா, ஏன் முக்கியமாக என்னோடய புருஷனையே நான் வந்து முன்னாடி அப்படி தான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் சண்டை போட்டால் 3 நாள் வரைக்கும்லாம் பேசாமல் இருப்பாங்க. அவ்வளோக்கு நான் மூச்சு முட்டி அழுதுருக்கேன். இன்னும் நிறைய புருஷன்மாரெலாம் 1 வாரம் 10 நாள் 1 வருஷம்லாம் பேசாமல் இருக்கக்கூடிய ஆளையும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பேசாமல் இருந்து நாளுக்கு நாள் உங்கள் மேலே பாசமாங்க வரும், வெறுப்பு தட்டிடும். இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு. எத்தனை பெண்கள் வந்து புருஷன் தன்னை பாசமாக வைக்கல, அன்பு வைக்கலன்னு சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உண்மையாகவே அந்த மாதிரிலாம் நீங்கள் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு துரோகமுமே பண்ணாதீங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு அவங்க வேறு என்னங்க பாவம் பண்ணாங்க? 10வது விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு குழந்தை இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு, இல்லை உங்கள் பொண்டாட்டி கொஞ்சம் சுமாராகவே இருக்காங்க அப்படின்னா 4 பேர் உங்ககிட்ட என்ன இப்படி பார்த்து பொண்ணை பார்த்து கெட்டியிருக்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியாச்சு இன்னும் பிள்ளைக்கு பார்க்கலையா, ஏதாச்சும் உங்கள் சொந்தக்காரவங்க உங்களை பற்றி கேட்டால் அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பேசுங்க. 4 பேர் ஒரு கூட்டத்தில் உங்கள் பொண்டாட்டியை மட்டம் தட்டும்போது நீங்களும் சேர்ந்துட்டு ஜால்ரா போடாதீங்க. ஆமாம் இவா இப்படி தான் அப்படி தானே. ஏன்னா மற்றவங்க திட்டுறதை தாங்கிக்குவாளே தவிர கட்டண புருஷனே திட்டும்போது எந்த பெண்ணும் தாங்க மாட்டா. கஷ்டப்படுங்க மனசு. 4 பேர் முன்னாடி நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம பேசுங்க. அதுதான் நீங்கள் பொண்டாட்டிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. சரியா? இனிமேல் பார்த்து நடந்துக்கோங்க. ஒரு கூட்டத்திலேயோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயோ எங்கே போனாலும் உங்கள் பொண்டாட்டிக்கு முன்னுரிமை கொடுங்க. சரியா? அப்போ தாங்க நீங்கள் உண்மையாகவே ஒரு சிறந்த ஆண்மகன். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வயிறு வலின்னு மாதத்தில் 3 நாள் நாங்கள் படுத்திருப்போம். அந்த 3 நாளும் சின்ன சின்ன வீட்டு வேலைகளில் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் மேலே இன்னும் அன்பு வரங்க பொண்டாட்டிக்கு. நம்ம புருஷன் நம்ம வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறாரு அப்படின்னு. எல்லா வேலையும் செய்யட்டும். துணி துவைச்சி கொடுக்கலாம், சமையல் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு தக்காளி சோறோ லெமன் சோறோ கிண்டி உங்கள் பொண்டாட்டிக்கு கொடுங்க. ஏன்னா அந்த வயிறு வலி என்ன சாதாரண வயிறு வலி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆண், அந்த வயிறு வலியில் இருக்கிறது பெண். எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அந்த வலியெல்லாம் அனுபவிக்க முடியாது உங்களால். அதனால தான் கடவுள் அந்த வலியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டியாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே உண்டு. ஒரு சில பொண்டாட்டிக்கெலாம் நான் பெரிய கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் நான் படித்து பெரிய ஆளாகணும், ஒரு அரசு வேலை எடுக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய குறிக்கோள் வச்சுருப்பாங்க. அதை நல்லா பூஸ்டப் பண்ணி நீ படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு வீட்டு வேலையிலலாம் ஷேர் பண்ணி செஞ்சு தரேன், நீ டைம் கிடைக்கும்போது படின்னு தோள் தட்டி நீங்கள் வந்து தூக்கி விடுங்க. கண்டிப்பாக உங்களை எல்லா இடத்துலையும் உங்கள் பொண்டாட்டி பெருமைப்படுத்துவாங்க. எப்படியாச்சும் உங்கள் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே முடக்கி போடாமல் 4 பேர் முன்னாடி என் பொண்டாட்டி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு தைரியமாக தோள் தட்டி விடுங்க. சரியா? முக்கியமாக கல்யாணம் ஆன பொண்டாட்டிக்கு அவங்க புருஷனே சொந்த உழைப்பில் எல்லா பொருளுமே வாங்கி கொடுங்க. நீ உங்கள் அக்கா கிட்ட போய் துணிமணி வாங்கு, உங்கள் அம்மா வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு கல்யாணத்துக்கு பிறகு அவங்கள இன்னொருத்தவங்க கிட்ட விரட்டி விட்டு பிச்சை எடுக்க வைக்காதீங்க. அது சீப்பான வாழ்க்கையாக இருக்கும். முடிஞ்சவரை அது வந்து 10 ரூபா பொருளாக இருந்தாலும் புருஷன் பாடுபட்ட ரூபாயாக இருக்கட்டும், அது பொண்டாட்டிக்கு பெரிய பொக்கிஷன் தான். சரியா? நான் சொன்ன இத்தனை இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சண்டை வராது, சந்தோஷம்தான் வரும். முக்கியமாக நான் ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்டிருக்கேன், எந்த புருஷனும் பொண்டாட்டியே சந்தேகப்படாதீங்க, சந்தோஷமாக வாழுங்க. பாய்.